ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபி 8 monthsலேருந்து 5 years பேபி வரைக்குமே தரலாம். மந்த்துக்கு 5 to 6 kgs வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அந்தளவு சூப்பரான ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக ஒரு 1.5 கிலோ சுத்தமான ராகி எடுத்திருக்கேன். இதை வந்து 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க. அடுத்த நாள் ஒரு காட்டன் துணியில் ஊற வச்ச ராகியெல்லாம் நல்லா கழிஞ்சிட்டு நல்லா வந்து முளைக்கட்ட விட்டுருங்க. ஒரு 2 days வந்து நல்லா முளைக்கட்டி இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 நாள் வந்து நல்லா வந்து வீட்டிலையே வச்சு நல்லா காய வச்சிடலாம். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுறாங்க. ராகியில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கையில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது கூட ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பாதாம், 1/4 கிலோ முந்திரி, ஒரு 75 கிராம் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன், ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு வந்து ரோஸ்ட்டும் ஆகாது, தீஞ்ச மாதிரி தான் ஆகும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும் லேசாக. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி ராகியும் அப்படிதாங்க, சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். இல்லைன்னா வந்து ராகியெல்லாம் தீஞ்சிரும். அதே மாதிரி சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் ஆகுங்க. நான் வந்து ஒரு 20 minutes ஆச்சு இந்த ராகியை வறுக்கிறதுக்கு மட்டும். இந்த முளைக்கட்டின ராகியை வறுக்கும்போது ஒரு ஸ்வீட் ஸ்மெல், அவ்வளோ நல்ல ஸ்மெல். இது வரைக்கும் நான் வந்து ஸ்மெல் பண்ணதே இல்லை. அவ்வளோ நல்ல ஸ்மெல் வந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுவீங்க பாருங்கள். ஒரு 20 minutesக்கு இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ராகி நல்லா வறுபடும். டப்பு டப்புன்னு சவுண்டு வந்துச்சுன்னா ராகி வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்குன்னு செய்யும்போது ராகியை வந்து கண்டிப்பாக முளைக்கட்டி செய்யுங்க. அப்போ தான் ராகியோட முழு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இப்போ ராகி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச ராகி, பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சால் நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய செஞ்சதுனால மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறாங்க. ஸோ இந்த அளவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க. பேபிஸ்க்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க நல்லாவே ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ராகி மாவு கூட கொஞ்சம் நரன்னு இருக்கும். இது வந்து கோதுமை மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி தருவாங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி வச்ச ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சிம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டு வரலாங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இன்றைக்கி கூழ் மாதிரி வைக்க போகிறதில்ல, களி மாதிரியும் இருக்காதுங்க. இது வந்து நார்மலாக நம்ம சாலிட் ஃபுட் எப்படி ஊட்டுறோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்து விட விட இது வந்து நல்லா கெட்டியாகுங்க. சிம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கூழ் சீக்கிரமாக. பாருங்கள் இந்த அளவு பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருங்க. அவ்வளோதான். நமக்கு இது கூட வந்து லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு கெட்டியாயிருச்சு. நம்ம எப்படி சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து இந்த ராகியும் தரலாம். ஆனால் வந்து இந்த ராகி வந்து 8 monthsக்கு மேலே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஏன்னா நம்ம இதில் பாதாம், முந்திரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. அதனால தான் நான் வந்து இதை 8 monthsக்கு மேலே தான் என் பேபிக்கு தர ஆரம்பித்தேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாலிட் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ராகியை வந்து அரைச்சி பால் எடுத்து கொடுப்போம். நீங்களும் அதே மாதிரி 6 மாதம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ராகியை அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி கூழ் காய்ச்சி கொடுங்க. 8 monthsக்கு மேலே இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன தரதுன்னு நம்ம யோசிக்காமல் சீக்கிரமாக இந்த கூழை வச்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு. இதை வந்து 4 to 5 years பேபிக்கு நம்ம வந்து கூழ் எப்படி காய்ச்சி கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட குடிக்கலாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். பேபிஸ் வந்து சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க. என் பேபிக்கு நான் 8 monthsலேருந்து இப்போ 1 year ஆகுது. இப்போ வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன்.
நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து இந்த ராகியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 மந்த் வரைக்குமே நம்ம பேபிஸ்க்கு தரலாம். பேபிஸ் சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.